ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தாங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே நான் இது விரும்பக்கூடிய ரெசிபி தான். நான்வெஜ்லேயும் மட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதை செஞ்சேன்னு அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துருவோமா? சுட சுட இட்லிக்கு கறி குழம்போட கறி வறுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நான் கறி குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கறியெல்லாம் நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும். நான் என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலைங்க. நார்மல் வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்ன போட்டிருக்கேங்கிறது நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி குழம்பெல்லாம் வைக்கும்போது நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றும் போது சுடு தண்ணியாக பார்த்து ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா ஆட்டி ஊற்றணுன்னு சொன்னேன்ல, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. முந்திரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 பழ முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வெங்காயம் வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரக்கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வர கொத்தமல்லி தூள் எப்படி செய்யணுங்கிற ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ரீல்ஸ்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா அரைச்சி இந்த கறி குழம்புடைய சாந்து ஆட்டி ஊற்றிருந்தேன். இந்த ரெசிபி தான் நான் அரைச்ச விழுதுங்கிறத சொன்னேன். 3 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரியும் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நான் தேங்காய் ஆட்டி ஊற்றி செய்ய போகிறேன். ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 மூடி அளவுக்கு தேங்காய், இது கூட தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோம்பு போட்டு அரைச்சிங்கனாலும் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு இந்த விழுது இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது குழம்பு நல்லா திக்காக தானங்க இருக்குது, அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பொட்டுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, இதை நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கறியை தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். நல்லா தளன்னு கொதிக்கும்ல, அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை தூவி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. பாருங்க,